அடுத்து வர 6 நாட்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு மற்றும் மழை நிலவரத்தை இப்ப பார்க்கலாம். இந்த வாரம் மழை வாரம்னு சொல்லக்கூடிய நிலையில சென்னை வானிலை மையம் மஞ்சள் அலர்ட் விடுத்திருக்கு. நாளைக்கு 10ஆம் தேதி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும்னு சொல்லப்பட்டிருக்கு. 11ஆம் தேதி சனிக்கிழமை நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் புதுவை, காரைக்கால்லையும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கா. அடுத்து 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா 13ஆம் தேதி திங்கட்கிழமை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா 15ஆம் தேதி புதன்கிழமை தமிழகத்தின் ஒரு சில இடங்கள்லையும் புதுவை, காரைக்கால் பகுதிகளிலையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்னு கணிக்கப்பட்டிருக்கு. நம்ம சென்னையிலையும் புறநகர் பகுதியிலையும் என்ன நிலவரம்னு பார்த்தலாம். சென்னையில் நாளைக்கு 10ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்தோட இருக்கும். ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலோட கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சென்னை வானிலை மையம் கூறியிருக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பார்க்கும்போது 10ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகளில் 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலையும், இடையில சுமாரா 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் சூறாவளி காற்று வீசக்கூடும்னு வானிலை மையம் கணிச்சிருக்கிறதுனால கடலுக்கு செல்ல வேண்டாம்னு சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து 13ஆம் தேதி வரை மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லைன்னு சென்னை வானிலை மையம் தெரிவிச்சிருக்கு.